சாமி. ஏண்டா பொழுது விடியறதுக்குள்ள அந்த சாமி துணியை பூரா கடிச்சு போட்டாலும் ஓடுறதுல இல்ல பாரு சாமி. சாமி ஒரு வச்சு எத்தனாறு சாமி பார்த்துருங்க அந்த மாதிரி சாமி. முன்ன மாதிரி சாமி எல்லாம் ஓடாது, ஆசாமிக்கு தான் ஓடிடும். சாமி எல்லாம் ஓடாது. எத்தனாறு சாமி பார்த்துருங்க உங்க. நீ எத்தனை சாமியை பார்த்தா என்ன லிஸ்டே போயிடுற இடத்துல புடிச்சா சாமி எல்லாம் தப்புனா போயிருந்தோம். ஆமா சாமி. சாமி உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரண சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு நல்லா 3 நாள் 10 நாள் வந்து பாருங்க. அடடா இந்த சத்திக்கு. ஆமா இந்த சத்திக்கு எல்லாம் போறாங்க. சத்திக்கு. அடடா மாலை போட்டு போறாங்க. ஆமாப்பா. இந்த கையில வேப்பமத்திரி. இந்த கையில ஒரு வேப்பமத்திரி. ரெண்டே போற அன்னைக்கு கையில புடிச்சுன்னு எப்படி அண்ணி பாறாங்க. துணியை போறா வேலைக்கு போட்டு. அடடா ஏடா கழுதை. துணி எல்லாம் அவங்க வேலைக்கு போட்டலாம் ஆட மாட்டாங்க. ஆடுற ஆட்டத்துல துணி வேலைங்க. போறா வேலைங்கன்னு. அடடா போறா அந்த கேமராவெல்லாம் புடிச்சுன்னு. கேமராவெல்லாம் எல்லாம் முடிக்கறாங்களா அது? வண்டியில பஸ்ல ஆட்டாது. அடடே அந்த மாதிரி பஸ்ல அவங்க சந்தோஷமா போய் வரதுக்கு தானே நம்மள ஆம்பளைங்களே யாரும் கூட கூட்டி மாட்டாங்க. யாருமே கூட்டி மாட்டாங்க. ஆமா சார். அவங்களா போவாங்க சந்தோஷமா அவங்க சாமி பார்த்து வருவாங்க. ஆமா சார். இருந்தாலும் ஜானதி அப்படி இருந்தாலும் நீங்க தெய்வீக போற திருச்சபையின் முன்பாக வருகிற போது நான் யாரு என்னுடைய பேரு யாராவது விளக்கம் சாமி விளக்கமா சொல்லுங்க சாமி. சொன்னா தெரியும். அடடா ஏப்பா கூசில ஒரு ஆட்டம் காபி சூத்து காபி சுக்காபியா நான் யாரு என்பதை விளக்கம் பாப்பா சொல்றேன். சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் மும்மூர்த்தி தேவர்கள். இந்த உலகில் உள்ள எறும்பு இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைக்கக்கூடியவர் யாரு? பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உலகில் உள்ள உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்துமே பிரம்மனால் படைக்கப்பட்டவையே. அப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு நாள் தவறாமல் படியளந்து பஞ்சேர தீர்க்கக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரமேஸ்வரன் என்று யாவரும் அறியட்டும். சாமி எப்படி கட்டவா வேண்டாம்.
சாமி இருக்கிறது இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே மனிதனால் பிரிக்கப்பட்ட மனிதனுக்கு இருந்த 2 கண்ணு தான் சாமி. உங்களுக்கு மட்டும் எப்படி 2011 கண்ணு சொல்லலாம். அந்த ரோட்ல பெரிய இது அந்த கிணறு ஒன்று சேர்ந்து கன்று கோயிலா இருக்குது இருக்குங்கன்ற ஓடு போய் தலைக்கல தோலுமன்னு விட்டுருவோம். தண்ணி இல்லையா? உயிர் உள்ள ஜீவராசிகளுக்கு அனைத்துக்குமே இருப்பது 2 கண்ணு. ஆமா. உனக்கு எப்படி 2011 கண்ணு? ஆமா சாமி. ஆமாங்க. ஆதி நாளையிலே உன்னை போல் எனக்கு இருந்தது 2 கண்ணு. 2 கண்ணு. தேவியான பார்வதா கொடுத்த நெற்றிக் கண்ணை சேர்த்து எனக்கு 3 கண்ணு. 3 கண்ணு. 3 கண்ணு. ஆமாங்க. என் ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கைக்கோ 2 கண்ணு. ஆக மொத்தம் 5 ஐந்துங்குது. என் ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கோ 2 கண்ணு. 7. நான் யாரக்கூடிய நந்தி என்று சொல்லக்கூடிய காளை வாகனத்துக்கோ 2 கண்ணு. ஆக மொத்தம் 9 தாங்க. இது என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உமா பார்வதாளுக்கோ 2 கண்ணு. ஆக மொத்தம் 11 தான் மாட்டினி. 11 தான் இது 2000 மாட்டிங்குது. என் கரத்திலே இருக்கக்கூடியது 1000 தலைப்படைத்த ஆதிசேஷன் 1000 தலைக்கு 2000 கண்ணு. இது 2000 அது ஒரு 11 2011. என்ன ஒரு சந்தேகம்? அது எப்படி வந்து சரி போய் சாமி இப்படி 2011 நேத்திரமடைந்த பரமக்கடவுளாக இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியாக இருந்தாலும் முதலாக இந்த மும்மூர்த்தி தேவர்கள் இந்த உலக பிரபஞ்சத்தை நாங்கள் எப்படி உற்பனம் செய்தோம்? பராபரத்திலே பரன் தோன்றி பரனிலே சிவன் தோன்றி சிவனிலே சக்தி தோன்றி சக்தியில் நாதன் தோன்றி நாதவினில் விந்து தோன்றி விந்துவில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுடைய உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடியிடமாக 5 முகம் கொண்ட பிரம்மதேவன் பிறந்தார். அப்படி பிரம்மன் பிறந்து பிரம்மனுடைய இடது கால் பெருவிரலிலே தக்கன் என்ற ஆணும் வலது கால் பெருவிரலிலே தரணி என்ற பெண்ணும் பிறந்து தக்கன் தரணியை கூடிய 1000 பிள்ளைகளை பெற்றார். உலகத்தை உற்பத்தி பண்றதுக்கு உலகத்தை ஒரு உலக பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்யணும். அப்படி தக்கன் தரணியை கூடி பெற்ற 1000 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளாக பிறந்து தவக்கோலம் சன்னியாசம் கொண்டு சன்னியாசம் போயிட்டாங்க. மாதிரி போச்சு ஊர்மலை. ஆமாங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போறோம். அப்படி 1000 பிள்ளைகளும் தவக்கோலம் போண்டால் இந்த உலக பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுமா? ஆகாது. முடியல. மீண்டும் தக்கன் தரணியை கூடிய 50 பெண் பிள்ளைகளை பெற்றார். அந்த 50 பெண் பிள்ளைகளை இந்த தேவர்கள் நாங்கள் யாருக்கு மனமுடித்து கொடுத்தோம்? யாருக்கு சாமி? விண்ணுலகில் உள்ள சந்திர பகவானுக்கு 27 பெண்கள். 27 பெண் யார் யாருன்னு தெரியுமேப்பா? சாமி அசுவனி முதல் ரேவதி வரை 27 பிள்ளைங்க. 27 பிள்ளைங்களும் 27 நட்சத்திரம். அப்படி சந்திர பகவானுக்கு 27 பெண்களையும் காசிப முனிவருக்கு 13 பெண்களையும் யமனுக்கு 7 பெண்களையும் 3 பெண்கள் தர்மதேவதையாக போனது. தக்கன் தரணியை கூடி பெற்ற 50 பெண் பிள்ளைகளாலே இந்த உலக பிரபஞ்சத்தையே நாங்கள் உற்பத்தி செய்தோம். அது மட்டும் கிடையாது. சொல்லுங்க. நீலகண்டன் பேர் எப்படி வந்தது? நீலகண்டன் என்ன உனக்கு பேர் எப்படி வந்தது? ஆமா சாமி. தாய் நந்தி சாமி, இந்த நீலகண்டன் என்ற பேர் வர காரணம் என்ன? என்ன காரணம்? ஆதி நாளையிலே அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி நாங்கள் கடலையே கடைஞ்சப்பா. ஒரு நாடகம் ஆடுகிறது. சாமி,
ஆதி நாளையிலே தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி நாங்கள் கடலையே கடைந்தோம். கடலே கடைஞ்சங்கடா. ஐயா உனக்கே சந்தேகம்? ஆனா வீட்டுல எங்க அம்மா கொண்டு போற போட்டு தான் கடைஞ்சு கிடக்குறான். நீங்க எப்படி கடலை கடைஞ்சீங்க? அம்மா கொண்டு அம்மா வீட்டுல கொண்டு போயிருப்பல வீட்டுல அம்மா மட்டும்தான் மாமியா வீட்டுல மாமியாலும் போட்டு காட்டுறா. எல்லாரும் வீட்டுல வந்துருக்கிறாள் அந்த மகராஜா. எதிர்பார்த்துற அந்த புள்ளைய கொடுத்தான்னு தெரியல. என்ன பண்றேன் நானு ஏதோ அந்த மாதிரி போடக்கூடாது. மேல சுத்தின்னு வரலான்னு பார்த்தோம். ஏன்னா எல்லாருக்கும் 6 அறிவு மனிதனுக்கு ஒரு அறிவு கம்மி. அதனால அந்த பொண்ணு தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி கடலை கடைய காரணம் என்ன? தேவர்களுக்கு எதிரி யாரு? அரக்கர்கள். உன்னை போல துஷ்டருங்க, உன்னை போல ஆளுங்கடா. ஓ என்ன போல கெட்டவங்க. கெட்டவங்க. அப்படி எத்தனை முறை தேவர்கள் அரக்கர்களை எதிர்த்து சண்டை செய்தாலும் வெற்றி காண முடியல. தோல்வியை தழுவினோம் தேவர்கள். அப்படி அரக்கர்களை வெற்றி காண வேண்டும் என்றால் தேவர்கள் சிரஞ்சீவியாக இருக்கணும். சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்றால் தேவர்களை 5 கிரகங்களை அணுகக்கூடாது. நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு என்ற 5 கிரகங்களும் தேவர்களை அணுகக்கூடாது. அப்படி 5 கிரகங்களை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடலை கடந்து கடலிலே கிடைக்கக்கூடிய தேவமிர்தத்தை தேவர் பூசிக்கணும். அப்படி தேவர்கள் ஆலோசனை செய்து கடலை கடைய நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். பாத்திரத்திலே போய் கடைஞ்சுங்க. என்ன சாமானத்திலே கடைஞ்சுங்க? சாமானன்றது மட்டும் உனக்கு சலுன்னு வருதுடா. இல்ல அந்த பாத்திர சாமானம் அந்த ஊர்ல வரதுல சாமானம் மாத்துறது வழியா சாமானம் மாத்துறது நிறைய அந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. பழசெல்லாம் போட்டு நம்ப மாட்டேன். ரெண்டு பேருக்கு மாமியா ஒரு ஆளுக்கு மாமியா அவன் எந்த சமாச்சாரத்தை என்கிட்ட ஒளிமரவ பேசுறதுல எங்களுக்கு 2 ஆளுக்குள்ள திருப்பார் கடலையே ஒரு பால் பாத்திரமாகவா, மகமேறுகிரி என்று சொல்லக்கூடிய இமயமலையே ஒரு மத்தாகவா, பாசுகி என்று சொல்லக்கூடிய தாம்பு கயிறாக அணிந்து தேவர்கள் வால்புறமாகவும் அரக்கர் தலைப்புறமாக நாங்க ததிமதரம் செஞ்சோம். சாமி உங்களுக்கு பையன் கீழே சாமின்னு தான் சொல்றீங்க. கடவுள் தானே நீங்க. நீங்க பிடிக்கிறது தலைப்பாக்கம். ஏன் வால் பக்கம் பிடிச்சு வால் பக்கம் பிடிச்சுங்கிறீங்க. அரக்கர்களை தலைப்பாக்கம் பிடிச்சு. அப்படி பிடித்து அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்றால் தேவர்களால் மட்டும் முடியாது. அப்படி தேவர்கள் அரக்கர்களையே துணை கொள்ளணும். எந்த அரக்கர்களை மடிப்பதற்காக நாங்கள் அமிர்தம் கிடைக்கிறோமா அந்த அரக்கரையே நாங்க துணை வைக்கணும். காரணம் என்ன? அப்பொழுதுதான் அமிர்தம் கிடைக்க முடியும். அப்படி என்ற ஆலோசனை செய்து அன்றைய அந்த நேரத்திலே அரக்கர்களுக்கு தலைவனாக இருந்தவன் பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்தி இடத்திலே நாங்க நயமான ஆலோசனை சொன்னோம். ஆனால் பலி சக்கரவர்த்தி யாரு? தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி கடலை கடைந்து கடலில் கிடைக்கக்கூடிய தேவமிர்தத்தை தேவர்கள் பாதியாகவும் அரக்கர்கள் பாதியாகவும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன உடனே இது உண்மையை நம்பிட்டாரு பலி சக்கரவர்த்தி. உண்மைதாண்டா. அப்படி நம்பிய உடனே தேவர்கள் வால்புறமாகவும் அரக்கர்கள் தலைப்புறமாக பிடிக்க காரணம் என்ன? காரணம் நாங்கள் கடவுளாக இருந்தாலும் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க பாம்புன்னா படைய நடுங்க. பாம்புக்கு எவ்வளவு பால் கொடுத்து வளர்த்தாலும் மீண்டும் அந்த பால் கொடுத்து வளர்த்தவனுக்கு உபகாரம் அதை செய்யணும்னு நினைச்சு அது பல்லுடைய விஷத்தை தவிர்த்து அதுக்கிட்டே அந்த பொருள் வேற எதுவுமே கிடையாது. எனக்குதான் இல்லைங்க. அந்த பயத்தினால தேவர்கள் வால்புறமாக பிடித்தோம், அரக்கர்கள் தலைமறைமாக பிடித்து நாங்கள் ததிமதனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பு வலி தாங்க முடியாமல் அதனுடைய விஷத்தை அந்த அமிர்த கலசத்தில் கைக்குது. ஆகட்டுங்க. எந்த தேவர்களை காப்பதற்காக அமிர்தம் கிடைக்கிறோமோ அப்பேற்பட்ட புனிதமான அமிர்தத்திலேயே இந்த வாசுகி விஷத்தை கக்கிவிட்டது என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? ஓடி சென்று அந்த விஷமிர்தத்தை வாரி என்னுடைய வாயில போட்டேன். வாயில போடுகிற நேரம் என் உடலோ நீல நிறமாக மாறியது. இதை பார்த்தது யாரு? தேவியான பார்வதா பார்த்து விஷ அமிர்தத்தை கணவர் உண்டதே உண்டானால் மடிந்து விடுவார் என்று நினைத்து ஓடி வந்து என் கண்டத்தை இருக்க பிடிச்சான். கழுத்தை பிடிச்சா சாமி எங்க வீட்டுக்காரிக்கு நான் ஒரே ஆமலையா என்ன சாக வச்சிருப்பேன். மத்தவங்க 10 ஆமலையா இருக்குதாப்பா? வீட்டுக்காரி கேட்டு பார்த்தா தான் நான் தெரியும் எத்தனை ஆமலையானே. ஆனா வீட்டுக்காரி ஒரு பையனை வச்சிருங்க வீட்டுல. ஆமா 2 பையனை வச்சிருக்கா வீட்டுக்காரி. பாத்து சாமி வீட்டுக்காரி எல்லாம் எங்க பையனை வீட்டுல வச்சிருக்குது. எந்த பையனை வச்சிருக்கிறாளோ அவளை கேட்டா எப்பா டேய்
அப்படி தேவியான பார்வதாயன் கண்டத்தை பிடித்தவுடனே வாயில் இருக்கக்கூடிய விஷமிருதத்தை இந்த பூமி மீது நான் துப்பிவிட்டேன். ஆதி நாளையிலே ஆழகால விஷத்தை நான் உண்டதினாலும் தேவியான பார்வதாயன் கண்டத்தை பிடித்ததினாலும் ஆழத்தை உண்ட திரு நீலகண்டன் என்று எனக்கு ஒரு பேரு. அந்த தினத்திலே தேவியான பார்வதாயன் கண்டத்தை பிடித்ததினால இந்த பூவுலகில் உள்ள ஆண் மக்களுக்கு அனைவருக்கும் இந்த கண்டம். ஆண் மக்களுக்கு பொம்பளைங்களுக்கு மட்டும்தான்டா இந்த கண்டம், பொம்பளைங்களுக்கு கிடையாது. இருக்காது, பொம்பளைங்களுக்கு இல்ல கிடையாதுடா. ஏன் உங்க சந்தேகம்? ஏ மயிலா ஒரா சாவி நான் போய் கிளம்பறேன். யாரா யா கூட்டு போய் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூட்டு போய் புடிச்சு பார்க்கலாம்ன்றதா. இந்த கண்டங்கதா இல்லையானே கூட்டுக்காரி பத்தி புடிச்சு பார்க்கறேன். போகாத போகாத ஆன வந்துட்டோ காலையில போய் புடிச்சு பாரு. அது மட்டும் கிடையாது. வேலை சொல்றேன். சொல்லுங்க. இல்ல இல்ல தில்லையிலே திருட்டு கூத்தாடி என்ற பேரு உங்களுக்கு எப்படி சாமி வந்தது? எதற்காக தில்லையம்பல மேடையிலே திருட்டுத்தனமாக நான் தாண்டவம் ஆடினேன்? என்ன காரணம்? நந்தி ஆதி நாளையிலே கிண்ணர் கிம்புரடர் சித்தர் வித்யாரன் சொல்லக்கூடிய சுடல் 33 கோடி தேவர்களும் 45,000 சப்தரிஷிகள் அஷ்டம சிக்கல் மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவலோகத்திலே மாதம் ஒரு முறை தேவர் கூட்டம் கூடுவது வழக்கம். அப்படி தேவலோகத்திலே 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற தேவ சபையிலே தேவியான என் மனைவியான பார்வதா இருந்து பேசுகிறார். என்ன சாமி? 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஒரு ஆண்மகனுக்கு தைரியம் இருந்தா என்னோட போட்டியாட்டம் ஆடுவாங்க. போட்டியாட்டம் பரதநாட்டியம் என்னோட ஆடுவதற்கு எந்த ஆண்மகனுக்கு தைரியம் இருந்தாலும் இருந்துவா. தேவியான பார்வதா கேட்கிறார். காரணம் என்ன? இந்த உலகில பிரபஞ்சத்திலே முதலாக பிறந்தான் என்ற அந்த மனகர்வம் அந்த பெண்ணுக்கு. மரத்த சுப்பிரமணியன் மச்ச நாட்டுக்கு ஒப்பாகிய உள்ளூர் தளத்திலே வாழ்ந்து வளம் கண்ட தந்தைக்கு ஒப்பாகிய பழனி கவுண்டர் கொடுக்கப்பட்ட அன்புக்கு அன்னைக்கு இந்த பழனி கவுண்டர் எப்பேற்பட்ட தத்துவத்துக்கு ஒப்பானவர். இறப்பவர்க்கு இனிய சொல் கேளா காது திருப்பதி மெதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி. இது இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை. அப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பான பழனி கவுண்டர் கொடுக்கப்பட்டது யாருடைய பேர்ல? செத்து சிவன்மதி மாண்டு வைகுந்தன் அந்தன் பதவி 4ஆம் மதிக்கு மோசமாயிட்டாரே. இந்த ஏரியாவிலேயே பிரபலமான நாடகாசிரியர் சுப்பிரமணிய நாடகாசிரியர் தெரியுமா? உனக்கு
அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்ல. அப்பேற்பட்ட பேரும் புகழும் கொண்ட சுப்பிரமணிய நாடக மடத்தை சார்ந்த சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் அன்னார் பேரில் ஒரு காலம் கொடுக்கு மருகாதன மலையாக இருந்த அகிலாடம்பரி விஜயாதாரன் பாரத பத்தினி குருச்சத்திரபாளியில் ஒரு பங்காயிருந்து மாண்டு மண்மேலடைந்த சுப்பிரமணிய ஆசிரியரோ அதே உள்ளூரை சார்ந்த தன் மைத்துனர் ஆகிய அதே பழனி அன்னவருக்கு பாயத்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் சுகோதியும் அதே மாதர்குளம் அங்கையாக வாய்த்த ராணி அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்பு காணிக்கை. அதே காலம் சென்ற சுப்பிரமணிய நாடகாசிரியர் பேரில் ஒரு காலம் கொடுக்கு பாண்டு பெண்மையிழந்த நாடகாசிரியர் சுப்பிரமணிய அவர்களோ ராணி அம்மையாருக்கு பாயத்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் சொல்றாரு. சொல்லு பேரே சொல்லு. சிவம் போடுறது யார் பேர்ல சொல்றாடே. பணம் எவ்வளவு வாங்கிக்கிற? சாமி 50 ரூபாய் சாமி. எடுத்துனா காசு சாமி எடுத்துன்னு வந்துடணும். காசு நீங்க வாங்கி ஜோபில் போட்டுக்கணும். நாங்க வந்து சாமி 50 ரூபாய். இது அந்த அம்மா கொடுத்த கதை அந்த காசு எடுத்துனுவா. ராத்திரிக்கால வாழ்வாள்னு கத்துறவங்க நாங்க இவங்க வாங்கி வாங்கி ஜோபில் போட்டுக்கிறவங்க இவங்க கணக்குல ஏறி இருக்கோம். சரிடா இந்த 50 ரூபாய் விளம்பரம் பண்றா இருறா போடுறா. இந்த 50 ரூபாய் பணம் காசும் கடவுளும் ஒண்ணு. காசும் கடவுளும் ஒண்ணு. இந்த 50 ரூபாய் எத்தனை நாள் பசிக்கும் சாமி? எத்தனை நாள் கூட பசிக்கும்? ஒரு ஆளுக்கு தான். ஒரு ஆளுக்கு பசிக்கும். ஒரு ஆளு கூட வராது சாமி. இது எத்தனை இட்லி வரும் சாமி? 5 இட்லி தான் வரும். 5 இட்லி. ஒரு இட்லி என்ன விலை? 10 ரூபாய். எந்த ஹோட்டல்ல 10 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி விற்கிறது சாமி? திருப்பூர்ல சாமி. திருப்பூர். ஆமா சாமி. நாட்டில் கிடையாது. ஞாபகம் வந்துச்சு. திருப்பூருக்கு போயிருக்கிறேன். சரிப்பா. இருந்தாலும் இந்த 50 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அரை மணி நேரம் வேலை வாங்குறது காரணம் என்ன சாமி? இவங்களும் நாடகக்காரரா? இவங்களுக்கு இதெல்லாம் கதை தெரியுமா? தெரியாதா? 10 சொல் தெரிந்தவருக்கு ஒரு சொல் மறைவா இருக்கும். ஒரு சொல் தெரிந்தவருக்கு 10 சொல் மறைவா இருக்கும். அந்த கலைவாணி சரஸ்வதி இன்னும் அடிச்சுக்கிறாங்க. யாரும் கரை கண்டது உண்டாடா? கல்வியில கரை கண்டவர் யாரும் கிடையாது. இருந்தாலும் இவங்களுக்கு நாடகம் ஆடுறாங்களே இவங்களுக்கு எதுனா கதை தெரியுமா அப்படின்னு ஒரு 10 ரூபாய் கொடுத்துறது. ஒரு கேள்வி கேட்கறது. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் இவங்க காசு கொடுத்தவங்க அமைதியா கேட்குவாங்க. அந்த உட்காந்து கதை கேட்கறாங்க பாரு. ஏன்டா இந்த ஆட்டக்காரங்க 10 ரூபாய் வாங்கிக்கணும் தம்போக்கா பேசிக்கிறான். அவங்களுக்கு அப்படி ஒரு சலுப்பு. இந்த காசு கொடுத்தவங்களுக்கு இப்படி ஒரு சலுப்பு. காசு கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம். கதை கேட்கறவங்களுக்கு சலுப்பு. அந்த 50 ரூபாய் காசு கொடுத்துட்டு இவங்க வாக்கு சொல்றது யாரு? குச்சி விட்டுக்காரன் போடுறது அட்டை விட்டுக்காரன் மேல. இப்படி எல்லாம் ஒரு கேள்வி நம்மள கேட்கணும். இந்த கேள்விக்கு விளக்கம் சொல்லணும். குச்சி விட்டுக்காரர் யாரப்பா? எம்மலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிறுமந்த நாராயணன். சிறுமந்த நாராயணன் நாம. இந்த நாமமே இவரே குச்சி விட்டுக்காரரு. அட்டை வீட்டுக்காரர் யாரு? ஸ்ரீ மலைமாதேஸ்வர சுவாமி மலையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் பட்டு போடுறவர். இவர் அட்டை விட்டுக்காரரு. இந்த குச்சி விட்டுக்காரர் போடுறது அட்டை விட்டுக்காரர். பேரு என்ன பேரு? காசு கொடுத்த புண்ணியவான் பேரு மாரியப்பன். கொடுக்கப்பட்ட அன்புக்கானிக்கு அது ஸ்ரீமலை மாதேஸ்வர சுவாமி பேர் கொடுக்க ஸ்ரீமலை மாதேஸ்வர சுவாமியோ அதே மாரியப்பன் அவருக்கு பாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அதே மாரியப்பன் கொடுக்கப்பட்ட அன்புக்கானிக்கு ஏழுமலை மேல் கோயில் கொண்டிருக்கும் வெங்கடாஜலபதி பேரில் ஒரு காந்தம் கொடுக்க ஏழுமலை வெங்கடாஜலபதியோ அதே மாரியப்பன் பாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். சுகோதியும் மாதர்குளம் அங்கையாக வாய்த்த கனகாம்மையார். கனகாம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்கானிக்கு இஷ்டகுல தெய்வமாக வாய்த்த மேல்மருவத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஓம் சக்தி பேரில் ஒரு காந்தம் கொடுக்க ஓம் சக்தி சுவாமியோ அதே கனகாம்மையாருக்கு பாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் அடிக்கு வாடா. அப்படி தேவியான பார்வதா எழுந்து தேவர் சபையிலே பேசுகிறார். 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே எந்த ஆண்மகனுக்கு தைரியம் இருந்தா என்னோட நாட்டியம் ஆட வாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கிறேன் யாரும் 33 கோடி தேவர்களும் மௌனம் காக்குறாங்க. காரணம் என்ன? இந்த பார்வதா இடத்திலே ஒருவரும் போட்டியாட்டம் ஆடி வெற்றி காண முடியாது. பார்வதா இடத்துல ஒருவராலும் வெற்றி காண முடியாது என்று மௌனமாக்குறாங்க. நம்ம தலைவர் பணம் கொடுத்துக்கிறாரா?
சுகோஜயம் பூத்தப்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய இன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் கிடையாது. இன்னாள் தலைவர் ஐயா பாஸ்கர் ஐயா கொடுக்கிறது அன்புக்கு அணிக்கு. இந்த பாஸ்கர் ஐயா எப்பேற்பட்ட தத்துவத்துக்கு ஒப்பானவர். ஆதி நாளையிலே உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவனி பூமணி என்று சொல்லக்கூடிய 56 நாடு, 56 நாட்டிலே அங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆளக்கூடியவர் தான கர்ணன். அப்படி உலக மக்களே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கர்ணனை போல் தானம் தருவதற்கு ஒருவருக்கு தகுதி கிடையாது. உலகம் பேசுது. தானம் கொடுப்பதிலே சிறந்தவன் கர்ணனுக்கு ஒப்பானவன் ஒருவரும் கிடையாது என்று உலகம் பேசுது. இதுக்கு பொறாமை கொண்டான் பாண்டவராஜனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன். இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன் அர்ஜுனன். இதுக்கு ஆட்சேபணம் தெரிவிக்கிறாரு. கர்ணனால் மட்டும்தான் தானம் கொடுக்க முடியுமா? நானும் கொடுக்கிறேனே. மாமனை கூப்பிட்டான். ஸ்ரீமந்த நாராயணனை அழைத்து, ஆமா உலக மக்கள் தானத்திலே சிறந்தவன் கர்ணன் கர்ணன் என்று பேசுகிறார்களே, நானும் கர்ணனுக்கு மிஞ்சி தானம் கொடுக்க என்னால் முடியும் அப்படி என்று அர்ஜுனன் பேசுகிற நேரம் ஆண்டவர் சொல்கிறார், அர்ஜுனா கொடுப்பதற்கென்று ஒரு மனம் வேணும். அந்த கொடுப்பதற்கென்று பிறந்தவன் கர்ணன். அந்த கர்ணனை போல் உன்னால் தானம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பேச்சை விட்டுறா. முடியாது மாமா. ஏன் கர்ணனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? நானும் கர்ணனை போலவே தானம் கொடுக்கிறேன் மாமா என்று ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் செய்கிற நேரம் ஸ்ரீமந்த நாராயணன் என்ன செய்திருக்கிறார்? இந்த முத்தூர் மலை அளவு, முத்தூர் மலை தான் நாங்க பாக்குறது. அப்ப இந்த முத்தூர் ஒரு மலை அளவு ஒரு பொன் குவியில கொடுத்து, அர்ஜுனா தானம் கொடுக்கறதுக்கு நீ துணிஞ்சிட்ட. உன்னை என்ன சொன்னாலும் இன்னைக்கு போறது. அதனால இந்த மலை போல் இருக்கக்கூடிய பொன் குவியில காலையில கிழக்கே சூரியன் உதைத்து மேற்கே அஸ்தமாவதற்குள்ள இந்த மலை போல குவியில வருவருக்கும் போறவருக்கும் தானமா கொடு அப்படி என்று ஆண்டவர் சொன்னாரா. அர்ஜுனன் தானம் கொடுக்கிறான். கிழக்கே சூரியன் உதித்தது தானம் கொடுக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வாரி கொடுக்கிறான். காரணம் என்ன? பொழுது ஆகிறதுக்கும் பொழுது சாயறதுக்குள்ள ஆயிடுச்சுன்னா வரவங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டுங்களா? ஆவாதே. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாரி கொடுக்கிறான். பொழுது கைமாறு பொழுதுக்குது. எவ்வளவு கொடுத்துக்கிறான்? கால் மலை மட்டும் தான் கொடுத்துக்கிறான். முக்கால் மலை அப்படியே இருக்குது. முக்கால் மலை பொன் வீடு அப்படியே இருக்குது. கால் மலை தான் கொடுத்துக்கிறான். பொழுது எவ்வளவு இருக்குது? கைமாறு பொழுதுக்குது. அர்ஜுனா கிழக்கே சூரியன் உதைத்து மேற்கே அஸ்தமாவதற்குள்ளவே இந்த மலை போல பொன்குவியில தானமா கொடுறான்னு நான் சொன்னேன். கைமாறு பொழுது தாங்குது. கால் மலை தாண்டா கொடுத்துக்கிறேன். இந்த முக்கால் மணியை நீ பொழுது அமரத்துக்குள்ள கொடுத்துருவியா? உன்னால் ஆகாதுரா. தான கர்ணனை கூப்பிட்டாரா ஆண்டவர். ஏ கர்ணா, கைமாறு பொழுது தாங்குது. இந்த முக்கால் மலை பொன்மலையே நீ பொழுது அமரத்துக்குள்ள தானமா கொடுத்துரு. அந்த வழியா ஒரு யாழ பிராமணன் வந்தானா. அந்த பிராமணன் சொன்னானா, ஆனால் ஐயா கொடுப்பதிலே சிறந்தவன் தான கர்ணன் என்று யார ஒருத்தன் இருக்கிறானே, அவனிடத்திலே நான் யாசகம் பிச்சை கேட்க தான் வந்துக்கிறேன் அப்படி என்ன அந்த பிராமணன் சொல்கிறேன் யாரும். ஆனால் ஐயா அந்த கர்ணனே நான் தான். நீ என்னை தேடி வந்தாயே, வந்த நோக்கம் என்ன? நானும் ஒரு பரமையால உன்னிடத்துல தானம் வாங்கலாம் தான் வந்துக்கிறேன் அந்த பிராமணன் சொன்னானா. இந்த முக்கால் மலை பொன்குவியில உனக்கே என்று கர்ணன் அள்ளி கொடுத்தானா. கொடுப்பதற்குன்னு ஒரு மனம் வேணும். அப்பேற்பட்ட கர்ணனுக்கு ஒப்பாகி நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் யார் பாஸ்கர் ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்கான அவருடைய இஷ்டக்குள்ள தெய்வமாக வைத்த பத்திரகாளியம்மன் சுவாமி பேர் அது கொடுக்க பத்திரகாளியம்மன் சுவாமியோ அதே ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கர் ஐயாவுக்கு பயத்து கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடக மேடைக்கு சுகோஜியம் அதே மாதர்குளம் அங்கையாக வைத்த சந்திராமையார் கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணிக்கு சாரதா கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணிக்கு தனது அன்பு தந்தையாக வைத்த ஜடையக்கவுண்டர் சத்து சோன்பதி மாண்டு வைகுந்தன் அந்தன் பதிவு 4ஆம் மோசமாயிட்டார் என்ற அன்னார் பேரில் ஒரு கண்ணு கொடுத்து அதே மாண்டு மண்பேடந்த ஜடையன் அவர்களோ தன் மூத்த மகளாக வைத்த சாரதாமையாருக்கு பாயத்தை கொடுத்து வேண்டும். அதே சாரதா கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணிக்கு பாப்ப பேர் என்னமா அதே காலம் சென்ற லட்சுமி அம்மையார் பேர்ல ஒரு கண்ணு கொடுத்து மாண்டு மண்பேடந்த லட்சுமி அம்மையாரோ தனது அக்காளாக வைத்த சாரதாமையாருக்கு பாயத்தை கொடுத்து வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நாடக மேடை தேவியான பார்வதா தேவ சபையில பேசுகிற நேரம் அனைத்து தேவர்களும் மௌனமாக்குறாங்க. காரணம் என்ன? இந்த பார்வதா இடத்திலே ஒருவரும் போட்டியாட்டம் ஆடி வெற்றி காண முடியாது. அப்படி என்று எல்லாரும் பயந்த நிலையில் இருக்கிற நேரம் காரணம் என்ன? அடியே பார்வதா, நான் எழுந்து பேசுறேன். 33 கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலே நீ ஒரு ஆண்மகன் யாராய்களுக்கு தைரியம் இருக்குதான்னு கேக்குறியே, உனக்கு மனகர்வண்டி. காரணம் என்ன? தேவியான பார்வதாளுக்கு மனகர்வம். ஒரு பெண்ணானவ கணவனை விட ஒரு சற்று உயர்ந்த நிலையில இருந்தால் அந்த பெண்ணுக்கு மனகர்வம் வரும். என்ன வேலை செய்யற சாமி? நான் வண்டி ராத்திரிக்கெல்லாம் ஆட்டோ ஆடுறேன். ராத்திரிக்கெல்லாம் ஆட்டோ ஆடுறேன். போனா ஆட்டோ ஓடுறேன் சாமி. பகல்ல ஆட்டோ ஓடுறேன். மாசம் வருமானம் உனக்கு எவ்வளவு சாமி? எனக்கு 30,000 சாமி. 30,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன். உங்க வீட்டுக்காரி சாதாரண ஸ்கூல்ல ஆயா வேலை. அவளுக்கு
சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபாய். வெறும் 3000 ரூபாய். 3000 வந்தாலே நான் கையெழுத்து போட்டு காசு வாங்குறேன்றது உங்க பொம்பளைக்கு ஒரு மனகர்வம். ஏன்னா அரசாங்க வீட்டுல இருக்கிறான். ஆமா கவர்மெண்ட் பதவி. கவர்மெண்ட் பதவி. ஆமா. அப்பேற்பட்ட மனகர்வத்திலே பேசிக் கொண்டிருந்தவன் தேவையான பார்வதா இடத்திலே அடியே பார்வதா இப்படி தேவர் சபையிலே தகுதி இல்லாம பேசுகியே உன்னோட நாட்டியம் ஆடுறதுக்கு நான் தயார் அப்படி என்று சொல்லிட்டு நான் ஒரு ஜம்பகமா தான் ஒண்ணு மாதிரி சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த பரதநாட்டியம் எனக்கு தெரியாது. அப்படி தெரியாத போட்டியிட்டபடி எங்க தில்லையம்பல மேடையிலே சரிசமமாக நாங்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். வெற்றி தோல்வியே கிடையாது. இருவரும் சரிசமமாகவே நாங்கள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த பார்வதா இடத்திலே இந்த சிவனார் தோல்வியை கண்டதை உண்டானா உலக நிந்தனைக்கு ஆளாகும். கேவலம் பேசுவாங்களே அப்படி என்று நினைத்து பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம் நான் ஒரு சதி செஞ்சேன். என்ன செஞ்சேன்? பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கீழே அறுந்து விடும்படியாக செய்தேன். விழுந்த குண்டலத்தை மீண்டும் என்ன செய்தேன்? ஒரு காலிலே பரதநாட்டியம் ஆடிக்கொண்டு மற்றொரு காலிலே எடுத்து என்னுடைய காதுல மாட்டினேன். அதை போல அந்த பார்வதா கையில ஆகல. ஆட முடியாது சாமி. ஏண்டா ஒரு 1000 பேர்ல ஒரு ஆம்பளை இப்படி 1000 ஆட்கள் சூழ்ந்திருக்கிற சதுரான சபையிலே ஒரு ஆண்மகன் காலை தூக்கி ஆடலாம். ஒரு பெண்மணி ஆட முடியாது சாமி. அந்த பார்வதா இடத்திலே நான் நயமாக நாட்டியம் ஆடியதற்காக எனக்கு என்ன பேருப்பா? தில்லை அம்பல நடராஜர் என்று எனக்கு ஒரு பேரு. நடராஜரை பாத்துக்கிறியா? பாத்துங்க சாமி. சாமி காலை தூக்கி ஆடுறாரா? அவரே நானே அவரு. அப்படி இருந்தாலும் என்னுடைய லீலைகளை சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போலாம். இருந்தாலும் உலக வழக்கப்படி இந்த உலகில் உள்ள எருமைக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கு நான் படியளக்க போக வேண்டும் என்றால் அந்த புறத்தில் தேவியான பார்வதால அழைத்து அவளிடத்தில் விடவாங்கி கொண்டு உலக மக்களுக்கு நான் படியளக்க போறேன். இப்ப எங்க போலான்னு நினைக்கிறேன்? நீ நாள் சரியில்லை. என் கூட்டுக்காரி நீ போகாத. பொம்பளை விட்டு எங்க பொம்பளை
வணக்கம் தரங்களப்பா. வணக்கம் சொல்றியே, ஏன் சொல்ற? எதனால? அந்த வார்த்தையெல்லாம் வேணான்னு தான் சொன்னா. மறுபடியும் வந்து அங்கதானே வர. பெரிய சமாசாரம், ஏன்னா பெரிய இடத்துல கறந்தீங்க. அதனால இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன். தேவர்கள் தேவ சபை இல்லையா? இந்த நாளில மாபெரும் மக்கள் சபை. இந்த மாபெரும் மக்கள் சபை வந்திருக்கிறேன். என்னோட பேர் என்ன? என் நாட்டுக்கு சேர்ந்தவங்க. நான் யாருக்கு மனைவி இருக்கிறேன்? நான் யாருக்கு சகோதரி இருக்கிறேன்? நான் எப்படி பிறந்தேன்? நான் எப்படி திருமணம் செஞ்சுக்கிறேன்? இதற்கு சொல்லுங்கல்ல. ஆவட்டு வா சொல்றேன். தெரியாம தெரியும் தானே? ஆமா ஆமா வா பார்வதினு சொல்லிருக்கிறேனே, நான் எப்படி பிறந்தேன்? இந்த உலகம் முழுவதுமே
உயிரிப்பட்ட ஜீவாதி மலை மந்தாரம் புல் பூண்டு நீர் நிலம் அனைத்து பொருளும் எதுவுமே கிடையாது. ஆமா இல்லையா? மலை மந்தாரம் சொல்லக்கூடிய உயிரிப்பட்ட ஜீவாதி அனைத்து பொருளுமே எதுவுமே கிடையாது. இந்த உலகம் முழுவதுமே அலைக்கடல். எப்படி? அலைக்கடல். கடல். ஆமா. அப்ப மேடு பள்ளம் சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. சோமாக தண்ணி. எப்படி? கடல். அப்படி இந்த உலகம் முழுவதும் கடல் இருக்கின்றது. இந்த கடல்ல பல வருட காலமா ஓம் ஓம் என்று உச்சரித்து துதிக்கம் வளர்ந்தது. ஓம் என்று சத்தமிட்டு துதிக்கம் வளர்ந்து அது படின்று வெடித்து ஓம் என்று சத்தமிட்டு படின்று வெடித்து அந்த கம்பத்துல இந்த சத்தியபிரந்தி வரையில நான் 4 தேசம் எந்த தேசம் உற்ற பார்த்தாலே அலைக்கடல். இந்த மாதிரி கடல் இருக்கின்றது. இந்த கடல்ல நாம எந்தையுமே பிறந்திருக்கிறோமே, நமக்கென்றது ஒரு ஆண்கள் இருந்தா இந்த உலகத்தை பரவம் செய்யலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனக்கருத்து இல்லையா? அப்படி ஒரு மனக்கருத்து இருக்கும் போது அப்ப நான் என்ன செய்தேன்? அப்போது மண்பாட்ட பபா செய்தி அதுக்கு உயிரை கொடுத்து மண்ணா பேசுங்க சாமி ஆய்த்தறதுங்கிட்ட அப்படின்னு அழைக்கும் போது என்ன அழைத்தது? ஃபர்ஸ்ட் எடுக்க அம்மா என்ன ஒரு பாசமாக அழைத்தது. எப்போ என்ன அம்மா என்ன ஒரு பாசமாக அழைத்திய? இந்த உலகம் முழுவதுமே முதல் கடலை விநாயகர் போ அப்படின்னு சாபம். ஃபர்ஸ்ட் குழந்தை அம்மா என்ன எப்ப என்ன பாசமாக வளர்த்தியே? இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் உன்னை பிறக்க வச்சோம். இந்த உலகம் முழுவதுமே மும்மூர்த்தி தேவர் மூவருக்கு முன்ன முதல் கடலை விநாயகர் போ அப்படின்னு சாபம் தந்துட்டோம். இரண்டாவது அதே மண்பாண்டம் பொம்மை செய்து அதுக்கு உயிரை கொடுத்து மண்ணா பேசும் சாமி வாய் திறந்து அப்படின்னு அழைக்கும் போது என்ன அழைத்தது? தங்காய் என்று அழைத்தது. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அப்ப முடியலையா? பாசம் வேணும், ஆசை வேணும், அன்பு வேணும், ஒரு சீரு செய்யறதுக்கு அப்ப முடியும் ஒரு பெண்ணுக்கு வேணும் இல்லையா? அந்த மாதிரி தங்கா என்று எப்ப என்ன தங்கா என்ன ரத்திய என்னல இருந்து 7 மலை கிராம பரந்தாம சீனிவாச வைகுந்த வாச எம்பெருமாள் சொல்லக்கூடிய உனக்கு 7 மலை இருக்கின்றது. அந்த மலை மேல அமர்ந்துக்கொள். ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரும் வரக்கூடிய மக்களுக்கு நீ காட்சியளிக்க வேண்டும். எனக்குன்னு ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை போக்க வேண்டாம்னா கிருஷ்ண பரமாத்மா இரண்டாவது மூன்றாவது அதே மண்பாட்ட பொம்மை செய்து அதுக்கு உயிரை கொடுத்து மண்ணா பேசுங்க சுவாமி வாய் திறந்து எங்கிட்ட அப்படின்னு அழைக்கும் போது என்ன அழைத்தது? பெண்ணை என்ன அழைத்தது? எப்ப என்னை பெண்ணை என்று அழைத்துங்களே எனக்கு கேட்டு கணவர் நீங்க என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க சுவாமி அப்படின்னு கேட்கும் போது அப்ப கேட்டு அப்படி பெண்ணே பார்வதா எனக்கு கேட்டு கணவரை நீங்க திருமணம் செஞ்சுக்கன்னு நீ சொல்ற. உன்னிடத்துல ஒரு பொருள் இருக்கின்றத அந்த பொருளை தந்தாத உண்டானா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்த சாமி. மாலை கேட்டு கணவர் மனசு கேட்டு கணவர் எங்க உனக்கு இல்லாத பொருள் என்னங்க ஆசைப்பட்டு கேக்குறீங்களே என் இடத்துல என்ன பொருள் இருக்கின்றது கேளுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும் போது பெண்ணே பார்வதா உன்னிடத்தில் நற்றுக்கண்ணு இருக்கின்றது. அந்த நற்றுக்கண்ண தாந்தாத உண்டானா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஏமா அந்த குழந்தை அழுதா? பச்சை மிளகா இருந்தார கிள்ளி வை கப்பு நாப்பா இருக்கு. ஏன்னா அதுக்கு அப்படி கத்த வைக்கிறா? அது எத்தனை அந்த பச்சை மிளகா எத்தனை சொல்ற வீட்டுல கிட்ட இருந்தா எட்டு பக்கமா இருந்தா கப்பு நாப்பாயிருந்தம்மா. அப்படி இல்லைன்னா இன்னொரு மருந்து 4 பேர் ஏறி கப்புனா உட்காந்தா சரி. 4 பேர் ஏறி உட்காந்தா கப்புனா ஆப்பாயிருது. அப்படி இப்படி இல்ல ஒரு எண்ணத்துல பொருள் இருக்கின்றது, நெற்றிக்கண் இருக்கின்றது. அந்த நெற்றிக்கண்ணை தாந்தாத ஒண்ணானா உன்னை நான் திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னு தெரிவித்த. அப்படி எங்க நெற்றிக்கண்ணை ஆசைப்பட்டு கேட்கல உனக்கு இல்லாத பொருள் என்னங்க சுவாமி அப்படி நெற்றிக்கண்ணை எடுத்து தாந்த உடனே அப்ப நெற்றிக்கண்ணை கொடுத்த உடனே அந்த நெற்றிக்கண்ணை வாங்கிட்டு நெற்றிக்கண்ணை பொரியலை எரிசி என்னை சாம்பலாக்கணும். நெற்றிக்கண்ணை பொரியல் எரிசி அப்படி அப்ப நெற்றிக்கண்ணை பொரியலை எரிசி சாம்பலாக்கி என்ன எப்படி பருவந்தராஜா மகளா 16 வயது என்ன பிறக்க வச்சு என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன். அப்ப நான் கேட்டேன் எங்க நெற்றிக்கண்ணை வாங்கினீங்களா? நெற்றிக்கண்ணை வாங்கின உடனே தாந்த உடனே நெற்றிக்கண்ணை வாங்கின உடனே என்ன திருமணம் செய்யலாமல? என்ன வித்தியாசம், என்ன காரணம், என்ன காரணம், என்ன வித்தியாசம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும் போது பெண்ணே பார்வதா ஒரு பெண்ணுக்கு ஆண் அடிமையா ஆணுக்கு பெண் அடிமையா? ஒரு குடும்பஸ்தால பெண்களுக்கு ஆண்களுக்கும் அழகு அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகு இருக்கின்றது. ஒரு கட்டு ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண்மணி கட் பண்ணும்னா பெண்கள் வயது கம்மியா இருக்கணும், ஆண்கள் வயது அதிகம் இருக்கணும். பெண்கள் வயது கம்மியா இருக்கணும். கம்மியா இருக்கணும்? ஆமா. அட கம்முனராமா. ஏன் கேக்குறேன் சொல்றது தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன போய் தப்பு? ஏன்னா கிழவியில 4 கிழவியில நான் புடிச்சு போய் வச்சுருக்கிறேன் வீட்டுல. பூரா 80 வயசு கிழவிதான். பின்ன பின்ன சுப வச்சுட்டேன். எதுக்கு எதுக்கப்ப
மறுபடியும் வந்தா அந்த அம்மாளுக்கு அருள் ஆசி கடிச்சு போடுவா அப்படியே அப்புறம் எதுக்கு வச்சுக்கிறா 4 கிழமையில புடிச்சு போய் கரெக்டா 4 கிழமையில புடிச்சு போய் வச்சிருக்காங்க மாசம் கண்டா 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறுது 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறுது அது பெரிய மனுஷங்களுக்கு ஆமா கரெக்டா ஒரு ஓயாப்பு ஆமா ஓயாப்பு காசு அந்த மாதிரி 4 கிழமையில வச்சிருக்கிறோமா காசுக்காக ஆசைப்பட்டு வச்சிருக்கிறேன் என்ன 400 ரூபாய் செலவாகுது 4 பேருக்கு சேர்ந்து என்ன 400 ரூபாய் 100 ரூபாய் ஒரு கிழவிக்கு சேர்ந்து என்ன கரெக்டா 50 ரூபாய்க்கு வெத்தல பாக்கு போகல ஒரு 30 ரூபாய்க்கு பாக்கு வாங்கிக்க ஒரு 20 ரூபாய்க்கு சுண்ணாம்பு வாய்வே கொடுத்துருப்பாங்க வரல போட்டு அது வரல அடிக்கிற அந்த அம்மா இடிச்சு வயல் போட்டுக்கிறாங்க மாசம் 4000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் தெரியல அதனால இப்படி எல்லாம் இருக்கிறேன் அப்ப நான் கேட்டேன் எங்க ஒரு பெண்ணுக்கு அழகு அந்த சொல்லக்கூடிய இந்த மாதிரி என்ன வந்து இள வயது இருக்குது உனக்கு வந்து ஆண்களுக்கு வயது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அதனாலதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது பார்வதா அதனாலதான் பருவதராஜா மகள 16 வயது உனக்கு பிறப்பிச்சிருக்கிறேன் அப்படி வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சமாதானத்துல ஜோடி பிரியாம ஆட்சி புரிந்து வருகிறேன் ஆனா இன்று தேர்தல் ஏன் வந்திருக்கேன் என்ன காரணம் நான் சொல்றேன் சொல்லு மன்னவர் வரம்படுத்திருவு ஓடி சென்று உமா மகேஸ்வரி பார்வதி வந்திருக்கிறாங்க சொல்லிட்டு வரியா போயிட்டு வா சாமி வரமணி நம்ம வீட்டுக்கு போலாம்
சுவாமி பன்னிரால் கால்களை பட்டடைகளை பிடித்து மலர்ந்த பூமாளிகமா மலரால் எடுப்புள்ள பாத்திரம் வைத்து உன்னுடைய மனைவி மகேஸ்வரி எனக்கு ஓடின சுவாமி. சாமி மஞ்சளும் குங்குமம் தரித்து மகராசியாக இருக்கக்கூடிய மாயவனுக்கு தங்கையாகவும் கைலாயத்திலே இருக்கக்கூடிய இந்த முக்கன் பிடித்த சதாசிவனுக்கு மங்கையாகவும் பார்வதா, நீ யாருக்கு மகளாக பிறந்தா? அந்த சோதி மூடி மலையரசே என்னுடைய பொற்பாத கமலங்களை பணிந்தபடியால் என்றென்று என் இடபாகத்தில் அமர்ந்த சோகசேமமாக வாழ்வாய் என ஆசீர்வாதம் கண்ணே. அப்படிங்களா? இருந்தல வார்த்தை கேட்கலாமல்ல சுவாமி. கண்ணே பார்வதா, சாமி ஆகட்டும் கேட்கலாமல்ல. ஆகட்டும் நாதா எங்க அடியால வேண்டிய பரிவார சௌந்தரி வாக்களித்து வரம் படித்து சொல்றீங்களே, நம்ம மாதிரி வெட்டி கூப்பிட்டீங்களே, நந்தி கவலை வெட்டி கூப்பிட்டீங்களே, ஏன் கூப்பிட்ட எதனால எந்த காரணம் கூப்பிட்டீங்க சுவாமி? கண்ணே பார்வதா, இன்றைய தினத்திலே நந்தியை விடுத்து கண்ணே பார்வதா ஓடோடி வர வேண்டும் என்று அழைத்த சமாச்சாரம் என்ன? சமாச்சாரம் சுவாமி இன்றைய தினத்திலே நான் உன்னை அழைத்த காரணம், இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு நான் படியளக்க போனேன். ஆமா, அதனால விடை கொடுத்தது உண்டானா உலக மக்களுக்கு படியளந்து பசி தீர்த்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் காரியத்துக்காக நல்ல சுகமாக தினம் தவறாம ஒரு நாளும் தவறாம நீ படியல இருக்கக்கூடிய கருத்தை உண்மைதான் இருந்தாலும் அதனால படி அறுக்கக்கூடிய கருத்தா இப்படி தெரியறதுக்கு நியாயமே தெரியாத போவாங்கன்னு சொல்றதுக்கு நியாயமே தெரியாத சுவாமி. தாதா நீங்க போய் வர பண்ண பாரு. உலக மக்களுக்கு படி அளந்து விட்டு மீண்டும் நான் கைலாயம் வர வருவதற்கு பகரமாக நீ கைலாயத்தில் இருக்கணும். ஆவட்டுங்க, போயிட்டு வாங்க சாமி. இந்த உலகத்திற்கு படியால்
தேவியான பார்வதா இடத்துல விட வாங்கி கொண்டு எத்தனையோ வனம் கடந்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் காமிக வனம் வந்திருக்கிறோம். காமிக வனம் வந்திருப்பதனால என் ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கா தேவியை இந்த காமிக வனத்தில் இறக்கி அவளிடத்திலே சில வார்த்தையாடணும். என்ன? அதனால நான் அழைத்ததாக என் ஜடாபரத்தில் இருக்கக்கூடிய கங்கையை அதிசீக்கிரம் அழைக்குவான்.